think you are in a meeting, you have lots of ideas to present, but when you are about to start in English, you stuck. ஸோ அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், ஹவு டு கரெக்ட் யுவர் எரர்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நம்மக்கிட்ட ஐடியாஸ் இருந்தும் அது நம்மளோட லாங்குவேஜால் நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா அதை விட ஒரு வேர்ஸ்ட் சுச்சுவேஷன் எங்கேயுமே இருக்காது. ஸோ நான் சிம்பிளாக 3 ஸ்டெப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து உங்களால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, டோன்ட் எய்ம் அட் பர்ஃபெக்ஷன். ஸோ நான் பர்ஃபெக்டாக கற்றுட்டு தான் ஒரு லாங்குவேஜை நான் பேச போகிறேன் அப்படின்னா இட் ஓன்ட் ஹேப்பன். ஸோ எல்லாருமே வந்து நம்ம சின்ன குழந்தையாக இருக்கிறதுல ஒரு லாங்குவேஜ் எப்படி கற்றுப்போங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பேச பேச தான் நம்ம லாங்குவேஜ் வந்து கரெக்ஷன் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் மிஸ்டேக்ஸை மட்டுமே பற்றி ஒரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டில் த எண்ட் யூ கான்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இப்போ தமிழ் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகுது. ஒரே சேம் வேர்டை வந்து நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். நிறைய கிராமர் மிஸ்டேக்ஸ் தமிழ்லேயுமே இருக்குது. பட் அதை பற்றி நம்ம பேசுகிறவங்க ஒரி பண்ணுறதில்ல. அதே மாதிரி தான் இங்கிலீஷும். ஈவன் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வில் கமிட் மிஸ்டேக் இன் இங்கிலீஷ். ஸோ டோன்ட் பாதர் அபவுட் யுவர் இங்கிலீஷ். Don't bother about your mistakes in the beginning stage. So just you start with whatever you know. This is the first step. யாரை பற்றியுமே ஒரி பண்ணாதீங்க, யார் என்ன சொன்னாலுமே கவலைப்படாதீங்க. ஏன்னா within few months once you get the fluency, no one will pay attention to you and no one will concentrate on your mistake. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பேசுங்க. உங்கள் ஐடியாஸை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே போதும். செகண்ட் என்னென்னா, ஹவு டு ரெக்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ். கண்டிப்பாக வந்து நம்ம மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணி தான் ஆகணும். நான் சொன்னது வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்கவங்க பர்ஃபெக்ஷன் பற்றி கவலைப்பட தேவையில்லை. பட் அதை அப்படியே மிஸ்டேக்ஸோடு நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது இல்லையா? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, அந்த மிஸ்டேக்ஸை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ரெக்கார்ட் யுவர் செல்ஃப். உங்களோட வாய்ஸை வந்து நீங்களே டெய்லி ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த டாபிக் பற்றி டெய்லி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு டாப்பிக்கும் எடுக்கலாம். இல்லை ஒரே டாப்பிக்கு நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் பேசுகிறீங்கிற ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் அதே டாபிக் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருக்கிற எரர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. அதில் வந்துட்டு என்னென்ன எரர்ஸ் வருது அப்படிங்கிறத ஒன்று வேறு யார்கிட்டையாவது கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ண யாரும் இல்லை அப்படின்னா உங்களோட இது நீங்கள் என்ன பேசியிருக்கீங்களோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் ஏஐ ப்ராம்ப்டரில் போட்டிங்கன்னா உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து அது கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு டே வந்து அந்த இதை எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கே மிஸ்டேக் ஆகிருக்குதோ அதை வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரி ஒரு 1 வீக்குக்கு கூட ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். அந்த டாப்பிக்கில் எங்கெல்லாம் எரர் வந்திருக்கோ அதை டே 2ல் கரெக்ட் பண்ணுங்கள். டே 3, டே 4, டே 5 இதே மாதிரி கரெக்ஷன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா டே 6 அன்னைக்கு இந்த சேம் டாப்பிக்கில் வித்தவுட் எனி கிராமட்டிக்கல் எரர் யூ கேன் ஸ்பீக். திஸ் த செகண்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டே டு டே கான்வர்சேஷன்ஸில் நம்ம வந்து நிறைய கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கிராமட்டிக்கல் எரர்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அதை வந்து ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த மிஸ்டேக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவோம் சரியா? ஹீ ஸ்பீக்குங்கிறது இட் இஸ் கிராமட்டிக்கலி இட்ஸ் எரர். ஏன் இட்ஸ் அ கிராமட்டிக்கலி ராங் சென்டென்ஸ்? ஏன் அப்படின்னா ஹீ, ஷீ, இட் இது மூணுமே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர் கூட வேர்ப் வரும்போது we need to add s with the verb. அதாவது he speaks அப்படிங்கிறது தான் கரெக்ட் சென்டென்ஸ். he speak, she write, it go அந்த மாதிரி சொல்கிறது வந்து it is completely wrong. he writes, she speaks, it goes. Along with the verb we need to add s or es based on the verb. ஸோ இதுதான் கரெக்ட் சரிங்களா? நம்ம இதெல்லாம் சிம்பிளான எரர் கரெக்ஷன் சென்டென்ஸ். டே டு டே லைஃப்பில் நம்ம ஹீங்கிறது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது. ஸோ அதை மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணோம். இன்னொரு சிம்பிள் மிஸ்டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐ கான்ட் ஏபிள் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கான்ட் ஏபிள் டு டூ தட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். காண்ட் அண்ட் ஏபிள் அது ரெண்டுமே சேர்த்து டுகெதர் ஒரு சென்டென்ஸில் வர வாய்ப்பில்லை. ஏன்னா கேன் அண்ட் ஏபிள் ரெண்டுமே வந்து ஒரே மீனிங்கை தான் கொடுக்குது. ஸோ எய்தர் யூ நீட் டு யூஸ் கேன் ஆர் ஏபிள். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஐ கான்ட் ஏபிள் டு வாக், ஐ கான்ட் ஏபிள் டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லி இது வந்து ரெகுலராக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் மிஸ்டேக்ஸை வந்து எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டே டு டே கான்வர்சேஷன்ஸில் இருக்கிற லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் தேர்ட் டிப்.
ஸோ இந்த 3 மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நியர்லி 80% யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் மிஸ்டேக்ஸ் ஆன் யுவர் ஓன். இப்போ வந்து உங்கள் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு ஆளே தேவை கிடையாது. ஏஐயில் வந்து நீங்கள் ஏஐ ப்ராம்ப்டர் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து எதனால அந்த மிஸ்டேக் வருது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிறது அதுவே வந்து உங்களுக்கு சிம்பிளாக மாடிஃபை பண்ணி கொடுத்துருது. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக ஸ்மார்ட்டாக இருக்கிற ஏஐ டெக்னிக்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குது, அதை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் கண்டிப்பாக வீடியோஸ் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.